ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீசன் 9 போன மாதம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை, போன மாதம்ன்ற பாருங்க, போன வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சுது, ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்த மனநிலைமை, முடியும் போது எப்படி இருக்க ஒரு மனநிலைமை, இந்த சீசன் 9ல் நம்மளோட எமோஷன்ஸ் நிறைய இடத்துக்கு போய் 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 வந்துருச்சு. எல்லா சீசன்லையும் இருக்கும், ஆனால் இந்த சீசனில் கீழே இறங்குது மேலே போகுது, ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு வந்துருச்சு. இப்பயும் வந்து ஒரு 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 விதமான ஒரு இயக்கத்தோடையே இருக்குது நம்மளுடைய மனம். அந்த மாதிரி ஒரு சீசன் 9 தான் நம்ம இந்த சீசனில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதிகப்படியாக வந்துச்சு அப்படின்னா, 1 hour எபிசோடு தாண்டி 24/7 இந்த 24/7 இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு, இல்லைன்னா தெரிய வராது. சரிங்களா? அதனாலே நிறைய பேர் வந்து சீசன் 4க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையுமே 24/7 போட்டிருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அதாவது ஃபுல்லாக நடக்கிற விஷயங்களை 1 hour எபிசோடில் எவ்வளோ காமிக்க முடியும் அவங்களால. ஸோ இந்த 24/7 வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு காலையில் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் அதுதான் 24 hours ஓடின சம்பவம்லாம் ஒரு சில பேர் வீட்டில். ஏன் நம்ம வீட்லேயே அப்படி தானே ஓடிட்டுருக்கு, அதை வச்சு தான் நம்ம ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு. ஸோ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இந்த 24/7 முடிந்து விட்டது. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லோரையும் தனித்தனியாக வந்து பிக் பாஸ் வந்து பேச சொன்னாங்க. எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க விஷயங்களை சொன்னாங்க. நான் பார்த்தேன், என்னடா அது கமுருதி விஜய் போகிறதை பற்றி 2 பேர் 3 பேர் மட்டும் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். திவ்யா, சபரி அண்டு விக்ரம். என்னடா அது ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஃபினல் அடித்து முதலாவதாக ஃபைனலிஸ்ட்டாக போன அரோராவை காணமேப்பா அப்படின்னு தூங்கிட்டாங்க. இப்போ தூங்கி எழுந்திரிச்சு வந்து அந்த விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி, எங்களை நல்லா ரசிச்சிங்க, எங்களை வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்திங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து எல்லோரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீம் கிளாப்ஸ் பண்ணிட்டு இதை இனிதே வந்து முடித்தாங்க. அதோட இந்த லைவ் முடிஞ்சு போச்சு. இதோட வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 24/7 முடிஞ்சு போச்சு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குல்ல, ரைட்? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து ஏதாவது அப்டேட் வரும், கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க, அதை வச்சு தான் நம்ம வீடியோவும் போடுறோம். ஓகே, பாய்.